நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். ஏங்க, எந்த விதமான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க கூடாதோ அத்தனை கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மள்ட்ட ஜோசியம் பார்க்க வந்தாங்க. நான் அவங்களுக்கு ஜாதகம்லாம் பார்த்து அழகா சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கிறத ஜோசியக்காரர் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்த்துன்னு வந்தாங்க. ஒரு ஜோசியங்கிறது சின்ன விஷயம் கிடையாது சார், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஜோசியங்கிறது தெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்க வேண்டும். சூரியன் மேற்க இருக்கார், சந்திரன் வடக்க பார்க்கிறார், அதெல்லாம் தப்பு. தெய்வ அனுகூலம் இருந்தாதான் ஜோசியம். மகாபாரத்திலும் சரி, அதே நேரத்தில் ராமாயணத்திலும் சரி, ஸ்கந்த புராணத்திலும் சரி, ராஜ பரிபாலனம் பண்ணும் பொழுது ஜோதிடர்கள் ராஜசபையில இருப்பார்கள். ஏன் சொல்ல வர நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எப்படி நிவர்த்தி பண்றது? ஒவ்வொரு ஜோதியத்தை போய் கேட்கிறோம், ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொன்னு சொல்ற. ஆனா மன கஷ்டம் தீரல சாமி. ஒரு ஜோசியிட்ட போனா 5000 ரூபாங்கிறான், ஒரு ஜோசியிட்ட போனா 50,000 ரூபா ஒரு கணபதி ஹோமம் பண்ணி ஒரு பரிகார ஹோமங்கிறான். ஆனா நான் ஏழை, நான் என் கஷ்டம் அப்படி தீர்றது. ஏங்க கவலைப்படுறீங்க? இருக்கவே இருக்கு ஒரு வழி, நான் சொல்லித்தரேன். கஷ்டப்படாம நீங்க செய்யணும். ஆனா காசு செலவு பண்ண, இப்ப சாதாரணமா பேசினாலே ஒரு 100 ரூபா போட மாட்டேங்கிறாங்க. கோவில நீங்க வந்தீங்கன்னா தட்டுல வந்தா 10 ரூபாய் தான். சில பேர் போடுவான், சில பேர் போட மாட்டான். கோவிலுக்கு போனா கண்டிப்பா ஒரு ரூபாயான அந்த ஐயருக்கு நீங்க போடணும். ஏன் அப்படின்னா அது ஒரு தர்மம். அங்க இந்து கலாச்சார பிரகாரம், புராணங்கள் பிரகாரம் கோவிலிலே இருக்கக்கூடிய அர்ச்சகர் பூசாரிகளுக்கு, பட்டாச்சாரியாருக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு ரூபா காசான்னு போட்டு வரணும். ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். நம்ம என்ன டெய்லியா போறோம்? டெய்லி போறவங்க இருக்காங்க, ஒரு நாளைக்கு மாசத்துல ஒரு வாட்டி போவான். சுவாமிக்கு தொண்டு செய்யறதுன்னு அர்த்தம். அடுத்தது, இந்த கஷ்டங்களை எப்படி சாமி நிறைவேற்றி பண்றது? அது சொல்லுங்க சாமி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஈஸியா சொல்றேன். எம்பெருமான் நமக்கெல்லாம் மனசை கரையிற அளவுக்கு ஒரு பொருளை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கஷ்டங்களும் கரையும். அதுதான் உப்பு, கல் உப்பு. இந்த கல் உப்பின் குணம் என்ன, மகத்துவம் என்ன? இப்பெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சால்ட்டு, இந்த பொடியா ஆக்கினதெல்லாம் வருது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு ராஜா காலத்துல பெருசு பெருசா இருக்கும், கல்லா இருக்கும். இப்பெல்லாம் மிஷின் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த கல்லுப்புடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, கஷ்டங்களையும் திருஷ்டிகளையும் தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான பொருள். நீங்க சொல்றீங்களே, எங்க வீட்டுல கஷ்டம் சாமி, பண கஷ்டமா இருக்கு, திருஷ்டியா இருக்கு, ராத்திரி தூக்கம் வரல, யாரோ என்னமோ பண்ணிட்டு போனாம இருக்கு, நேற்றுக்கு தான் எங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தாங்க, இன்னைக்கு எங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு, அவங்க ஏதோ சூன்யம் வச்சுட்டு போயிட்டாங்களா? நிறைய கேள்விகள். ஆனா என்னதான் வீட்டுல நம்ம சந்தோஷமா உள்ள போனாலும் வீட்டுல சண்டை, மனக்கசப்பு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை செய்யுங்க. வீட்டுல இருக்க திருஷ்டிகள் தோஷங்கள், முதல்ல பண கஷ்டம் போகும். அதெல்லாம் விடுங்க, பணம் இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்க, சாப்பாடு வேணுங்க. அன்ன கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்ன வழி? இன்னும் இந்த பூலோகத்துல தாய் தந்தையர்கள் அவளுடைய குழந்தைக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்துட்டு அவ தண்ணி குடிச்சு படுக்கிற காலங்கள்லாம் இன்னும் இருக்கு. நிறைய பேர் இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை, சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சுவாமிகிட்ட சொன்னா போதும், அவருக்கு அன்னதானம் பண்ணிடுவார். இந்த கல்லூப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 நாள், ஒண்ணு நம்ம கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய, வேகமா தீர்க்கக்கூடிய ஒரே கடவுள்
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய சன்னதியிலே 6 பிரதட்சணம் வரணும் முருகனை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கல்லு உப்ப கையில வச்சுக்கிங்க பேக்கெட்டை. 6 பிரதட்சணம் முருகப்பெருமான சுத்தி வந்து போட்டுடணும். போட்டுட்டு 7வது சுத்து வேல். அப்பதான் உங்க பிரார்த்தனையை சொல்லணும். உங்களோட வேலும் சுத்தம். வேல் வேல் முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா. இந்த 7வது சுத்துல இந்த வேலை பத்தி தான் பாடணும். இல்ல வேல்மாறல் படிச்சுன்னு போகணும். 7வது சுத்து அடி பிரதட்சணம் என்று சொல்வார்கள். ஒரு அடி வச்சு ஒரு அடி மெதுவா சுத்தணும். வேகமா சுத்தக்கூடாது. 6 சுத்து எப்படி சுத்தினீங்க? இது 7வது சுத்து ஒரு கால் வச்சு அந்த ஒரு காலால் ஒட்டி ஒரு கால் வைக்கணும். அப்ப இந்த முருகப்பெருமான் நினைச்சு உங்க கஷ்டங்களை நினைச்சு அப்படியே சுவாமிகிட்ட உருகி செல்லுங்கள். நீங்க வேணா பாருங்க, 48 நாள் உங்க கஷ்டங்கள்லாம் தீந்துரும். ஏன் அப்படின்னா இந்த உப்பு என்ன பண்ணுகிறது அப்படின்னா, சுவாமி என்ன பண்றாரு, உங்க மனசுல இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களை அந்த உப்பு வந்து ஆகர்ஷணம் பண்ணும். முருகப்பெருமான் சன்னதியில உப்பை வச்சிடணும். உப்பை வச்சுட்டு நீங்க அந்த 6 பிரதட்சணம் கையில வச்சிருந்தா உப்பை சுத்தணும். முதல்ல 6வது பிரதட்சணம் போது இங்க வச்சிருங்க முருகன்ட்ட. அப்படி வந்து வச்சுட்டேன்னா முருகப்பெருமான் அந்த கையில நீங்க வச்சுன்னு சுத்திரேல் பார்த்தீங்களா, அப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த கஷ்டங்களை எல்லாம் அந்த உப்பு ஆகர்ஷணம் பண்ணின்றோம். உப்பை கோயில வச்சுட்டு நீங்க சுத்தக்கூடாது. உங்க கஷ்டங்கள் தெரியும்னா கையில உப்பு பாக்கெட்டை வச்சுக்கிங்க. 6 பிரதட்சணம் 6வது சுத்து முடிஞ்சோட சன்னதியில கொண்டு வச்சுட்டு எங்க உப்பு போடுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு 7வது சுத்து அடி பிரதட்சணம் என்று சொல்லுவார்கள். அப்ப வேலை நினைத்து நீங்க பிரதட்சணம் பண்ணணும். 6 சுத்து முருகப்பெருமான் முகம், 7வது சுத்து வேல். சுத்திட்டு வாங்கல. கண்டிப்பா இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா, உங்க கஷ்டம் தீர்ற வரைக்கும். நான் கோடீஸ்வரன் ஆகணும் ஒருத்தன் நினைக்கிறான். அவன் கோடீஸ்வரன் ஆகிற வரைக்கும் அந்த முருகப்பெருமானை சுத்தணும். சாமி எனக்கு இப்பயே 40 வயசு, ஆனா என் ஆசை கோடீஸ்வரன் ஆகணும். சுத்து ஆசைப்பட்டது நீதானே. சுவாமி உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். ஆனா கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகுது இல்லையா? சாமி எங்களுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, 1000 பிரச்சனைகள். கையில உப்பு எடுத்துங்க. முருகப்பெருமானுடைய சன்னதியை மட்டும் சுத்துங்க. அது வந்து பாலமுருகனா இருக்கலாம், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கலாம், ஆறுமுக பெருமான் மயிலேறில் ஏறி உட்கார்ந்து வள்ளி தேவியாக இருக்கிற முருகனாவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட முருகனாக இருந்தாலும் சரி, கையில உப்பை வச்சுட்டு 6 பிரதட்சணம் சன்னதிய சுத்திட்டு 6வது சுத்து அந்த உப்பை வச்சுட்டு முடிஞ்ச உடனே 7வது சுத்து அடிப்பிரதட்சணமாக செய்து முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்க கஷ்டங்கள் அனைத்தையும் முருகப்பெருமான் அப்படியே கரைஞ்சி எடுத்துருவார். உப்புல இருந்து கையில வச்சுருந்தா நீங்க சுத்தணும். உப்பை கீழே வச்சுட்டு சுத்தினா அந்த கஷ்டம் தீராது. ஆகையினால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த கல்லு உப்பை வைத்துக்கொண்டு, அதனுடைய மகத்துவம் பெரிய விஷயம். கையில இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும் சார். கையில வச்சுன்னு வந்தேன்னா சரீரத்துல வியாதி கீதிலாம் வெளியில போயிடும். உங்க மன கஷ்டத்தோட வியாதியும் போயிடும். அடுத்ததாக இந்த கல்லு உப்பு இன்னொரு ஒருத்தருக்கு பண்ணணும். சனி பகவான் சன்னதியில் வையுங்கள். சனிக்கிழமை சனிக்கிழமை. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னோர்களுடைய தோஷங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா சனி பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார். சனிக்கிழமைக்கு காலையிலேயே சாயந்தரமும் அவருக்கு 7 பிரதட்சணம் கையில உப்பை கையில வச்சுட்டு 7 சுத்து சுத்திட்டு வச்சிருங்க. அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணி தேங்காய் பார்த்து அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. சனி பகவான் பிதர்கள் நம்ம முன்னோர்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி என்ன கொடுப்பார் தெரியுமா? குழந்தை பாக்கியத்தை அதிகமா கொடுப்பார். கல்யாணம் வேகமா நடக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் நடக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தாலே நம்ம கோடீஸ்வரங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தா முதல்ல என்ன தெரியுமா வராது? வியாதி வராது, அகால மரணம் வராது. ஆமா, முன்னோர்களுக்கு நிறைய செய்ய 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 அகால மரணம் வராது. பெரும் வியாதிகள் நம்மை தொடாது. அதனால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் இந்த உப்புனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு முருகப்பெருமானுக்கும் சனி பகவானுக்கும் செய்து வாழ்க்கையில் கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஓம் அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா.